காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ஆனாலும் நீங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது அரவிந்த். ஒரு நாள் என் பொண்டாட்டியை பிரிஞ்சு இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதை நினைச்சாலே உங்க மேல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் என் பொண்டாட்டியை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. ஆனா உங்களால அன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறாப்புல ஆயிப்போச்சு. அதுதான் அரவிந்த். ஆமா அரவிந்த், புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி. ஆனா புரிஞ்சுக்கிட்டும் அந்த நக்கல் பேச்சு ஒண்ணும் குறைய மாட்டேங்குதே. அது கூடவே பிறந்தது, எப்படி குறையும்? சீக்கிரமே குறைச்சு காட்டுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், வில் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். மிஸ்டர் கருப்பசாமி, எவ்வளவு பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாம பேசுறீங்க பாத்தீங்களா? ஐ அப்ரிஷியேட் யூ. வெயிட் அண்ட் see this அரவிந்த்ஸ் கேம். அன்னைக்கே ஆல் தி பெஸ்ட் சொல்லியாச்சு, இன்னொரு தடவை சொல்றேன், ஆல் தி பெஸ்ட். கட் பண்ணிட்டான். என்னடா விக்கி, ஆர்டர் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. அது இருக்கட்டும். இப்போ நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அதுவா? ஆ சரி, அதை எதுக்கு நீ கேட்குற? இனி இல்லனே, கருப்பசாமின்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. ஆமா. நீ யாருனே? கருப்பண்ணனா? முத்துவே அவங்க அண்ணனா? ஆமாடா. இனி அவர்கிட்ட எதுக்கு நீ கோவமா பேசிட்டு இருந்தீங்க? இனி அவருக்கும் உங்களுக்கும் முதல்ல என்ன பிரச்சனை? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு சொந்தமாக வேண்டிய ஒன்று அவங்ககிட்ட இருக்குன்னு. ஆமாண்ணே, சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இப்போ என்னண்ணே, எதுக்குண்ணே அப்படி பேசுறீங்க? முதல்ல என்னதுண்ணே உங்களுக்கு சொந்தமாக வேண்டியது அந்த அண்ணங்கிட்ட இருக்கு? நீ சின்ன பையன்டா. என்னே, இதைத்தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? உன்னைய சின்ன பையன் நினைச்சேன், ஆனா அப்படி இல்லைன்னு சொன்னீங்கல்ல. என்கிட்ட சொல்லுங்கண்ணே, எதுனாலும் அந்த அண்ணங்கிட்ட தேவையில்லாம வச்சுக்காதீங்கண்ணே. ஏய், நீ வேற, அவனே என்னை பார்த்து பயந்து போய் கிடக்கான். என்னது பயந்து போய் கிடக்காரா அப்படின்னு அவர் சொன்னாரா? ஆமாடா. என்னே, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எந்த ஒரு ஆம்பளையாவது நான் பயந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவானா? தான் பயத்தை வெளியே காட்டுவானா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கண்ணே. ஆனா அவன் சொன்னானேடா. என்னே, அப்படி அந்த அண்ணன் சொன்னா அதை நீங்க நம்புவீங்களா? ராஸ்கலை பார்த்து நக்கல் தான் பண்ணியிருக்கானா? இல்லடா, அவங்ககிட்ட நான் கேர்ஃபுல்லாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நான் ஊருக்கு போகிறது தெரிஞ்சுக்கிட்டு சொன்னானா, அதில் கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னை சீண்டி பார்த்துருக்காண்டா. என்னை தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கண்ணே. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த அண்ணனையெல்லாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அவனை நான் நேரடியாக போய் எதுவுமே பண்ண போகிறது இல்லடா. அது நீங்கள் நினச்சாலும் முடியாதுண்ணே. நேராகவும் ஒன்றும் பண்ண முடியாது, மறைமுகமாகவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா அப்படி சொல்கிற? அவன் என்ன பெரிய இவனா? அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் அவர் கொஞ்சம் புத்திசாலினே. ஏன் அவன் மட்டும் தான் புத்திசாலியா? எங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா? ஐயோ, அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என்னை அவர் வேற மாதிரினே, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இருப்பாரு. நீங்க புத்திசாலி தானே, ஆனா நீங்க புத்திசாலியா இருக்கும்போது அவர் ஒண்ணுமே தெரியாத விவரம் இல்லாத மாதிரியே இருப்பாரு. அவர் விவரம் இல்லாதவரு நீங்க நினைக்கிற நேரம் டக்குன்னு மாறிடுவாருனே. அவர் வேற மாதிரினே, அவர்கிட்ட வச்சுக்கிடாதீங்கண்ணே. நீ சொல்றத பார்த்தா கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும் போல. சரி, அவனை பத்தி சொல்லு. எனக்கு அவரை பற்றி முழுசாலாம் தெரியாது. எங்கள் அண்ணனுக்குன்னா ஒரு வேளை தெரியும். உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டால் எங்கடா சொல்கிறான் அவனை பற்றி? தெரியும் அவனுக்கு, ஆனால் சொல்ல மாட்டான். அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான். எங்கள் அண்ணன்னு கிடையாது. அந்த கருப்பனோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த வெற்றி, குமார், அவங்களாம் எப்படிரா? வெற்றி அண்ணே ரொம்ப கோவக்காரரு. குமார் அண்ணே ரொம்ப அப்ராணி. குமார் அண்ணாவை விடுங்க. வெற்றி அண்ணே போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தாலுமே கருப்பண்ணங்கிட்ட கேட்காமையும் அவர்கிட்ட சொல்லாமே எதுவுமே செய்ய மாட்டாரு. இப்போ எங்க அண்ணனே பாருங்க, இவங்க 2 பேர் அளவுக்கு கருப்பண்ணனுக்கு க்ளோஸ் இல்லை. ஆனாலும் கருப்பண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா கம்முன்னு போயிடுவான். அப்படி என்னடா மயக்கி வச்சிருக்கான்? மயக்கியெல்லாம் வைக்கலனே. அவர் எல்லார் மேலேயும் பாசமா இருக்கிறதுனால அதே பாசத்தை இவங்களும் காட்டுறாங்க. அதுக்காக இந்த அளவுக்கா? என்ன, எனக்கு முழுசா தெரியாது. முழுசா தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது, பேசவும் கூடாதுல்ல. ஆனா இவங்க எல்லாருமே சின்ன பிள்ளையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேத்து கிடையாது. சரி, அவங்க குடும்பம் எப்படி? அதான் இன்னைக்கு திருவிழாவில் பார்த்தீங்கல்ல. இல்லடா, வசதியான குடும்பம்னு தெரியுது. வசதியெல்லாம் இப்போ இந்த அண்ணன் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் தான். வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வசதியானவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க அப்பா ரொம்ப கோவக்காரர்னே. ஆனால் அவங்க அப்பாவை விட கோவம் அந்த கருப்பண்ணங்கிட்ட இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்கிடவே மாட்டார். சரி, இந்த முத்து எப்படி? உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமாண்ணே, ரொம்ப க்ளோஸ் தான். நாங்கள் எல்லாரும் ஸ்கூலில் ஒன்றா தானே படித்தோம். காலேஜில் இல்லைண்ணே, அவன் 12th முடிக்கவுமே அமெரிக்கா போயிட்டான். சரி, அவங்க வீட்டில் வேற? அதான் அன்னைக்கு பார்த்தீங்கல்லண்ணே, அவங்க அக்கா வந்து கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க. அவர் என்னன்னு தெரில, திடீர்னு அவங்க வீட்டில் வேண்டான்ட்டாங்க அந்த மாப்பிள்ளைய.
ஆனா அந்த அக்கா அந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லி அவங்களா போய் முடிச்சுக்கிட்டாங்க. பாருடா. ஆமாண்ணே, இத்தனை வருஷமா அந்த அக்கா இந்த ஊர் பக்கமே வந்ததில்ல, இப்பதான் வந்திருக்காங்க. சரி, அந்த கருப்பை எங்க படிச்சான்? அவர் சென்னையில படிச்சாரு. குமார் வெற்றியெல்லாம் அவங்க இங்கே தானே படிச்சாங்க. சரிடா, அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுங்கிற, வயசும் ஒன்றும் அதிகம் இல்லை, என் வயசு தான் இருக்கும். ஆனாலும் அவனுக்கு எதுக்குடா எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க? அது அவர் நடந்துக்கிற விதம் அப்படின்னே, எங்க அண்ணன்கிட்ட கேட்டா தெரியும். இவன் ஒருத்தன், நீ இந்த ஊர்ல தானடா இருக்க, அதுமா தெரியாம இருக்க? என்னே, இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, நீங்க தான் எங்க அப்பா கிட்ட பேசுறீங்கல்ல, அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். உங்க அப்பாட்டையா? ஆமாண்ணே, எங்க அப்பாவே அந்த அண்ணன்கிட்ட அப்படிதான் பேசுவாரு. ஆனா நீங்க எங்க அப்பா கிட்ட பேசும்போது என்கிட்ட பேசுற மாதிரி அந்த அண்ணனை பத்தி அவன் இவன்லாம் பேசாதீங்க. ஏண்டா, அவன் உங்க அப்பாவை மயக்கி வச்சிருக்கானா? என்னே, பொதுவாகவே பெரியவங்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஆளுகளை கண்டாதே பிடிக்கும். நம்மள மாதிரி இருக்கிற ஆளுகளை கண்டா பிடிக்குமா என்ன? அடே, நம்மள மாதிரின்னு ஏன்டா உன் கூட என்னையும் கேக்குற? இல்ல, சொன்னேன். நல்லா சொன்னேன். இதுக்கு தாண்டா சின்ன பையன் சாவாசம் கூடாதுங்கிறது. இன்னும் என்னண்ணே? சரி, விடு விடு. இப்ப நீ சொன்ன தகவலே போதும். இன்னும் நான் இதை வேற யாருக்கிட்ட கேட்கணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னடா, இன்னும் சாப்பாடு வரல? ஆர்டர் பண்ணியா என்ன? பண்ணிட்டேனே, கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வெண்ணிலா, நீயும் சாப்பிடு. இல்ல, நான் வீட்ல இருந்து தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கேன், லைப்ரரியில இருக்கு. வெண்ணிலா, எங்களுக்கெல்லாம் இப்படி வெரைட்டியா வாங்கி கொடுத்துட்டு நீ தயிர் சாதமா சாப்பிட போற? இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் அதை யார் சாப்பிடுறது? ட்ரீட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. ஆமா, நானும் தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, சாப்பிடுங்க. ஏய் பப்பரமிட்டா, இங்க வா. ஓய் பப்பரமிட்டா, எப்படி மொழிய உருட்டுறான்னு பாரு. வெண்ணிலா, ஏய் இங்க பாரு, ரொம்ப திமிர் பண்ணாத, உன் பர்ஸ காலி பண்ணிடுவாளுங்க, சொல்றது கேளு. மச்சான், மாமா, என்னம்மா? சாப்பிடுவாங்க. யூ கேரி ஆன், என்ஜாய். ஏய் வெண்ணிலா, இங்க பாரு வெண்ணிலா. என்ன? நீ கிளம்பு, லைப்ரரிக்கு கிளம்பு, நான் பே பண்ணிக்கிறேன். ஒன்னும் தேவையில்லை, நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நான் பாத்துக்குவேன். வெண்ணிலா, உனக்கு தெரியாது இந்த டிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ காஸ்ட்லின்னு. நீ பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்க. இல்ல, அவங்களா தான் ஆர்டர் பண்ணாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கியா? இல்ல, இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இதுதானே பக்கத்துல இருந்தது. சரி ஓகே, லிசன் டு மீ, நீ கிளம்பு. நான் பாத்துக்கிறேன் எம்கே, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏய் அடங்கா பிடாரி, சொல்றது கேளு. கூட்டிட்டு வந்த எனக்கு, சாப்பாடு வாங்கி கொடுத்த எனக்கு, பில் பே பண்ணவும் தெரியும். நீங்க போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. என்னன்னு போ, நல்லதுக்கே காலம் இல்ல. வெண்ணிலா, இதே மாதிரி இன்னொரு செட் ஆர்டர் பண்ணி நான் எங்க வீட்டுக்கு கொண்டு போகட்டுமா? நானும் வெண்ணிலா. போச்சு. ஓகே, ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ வெண்ணிலா. தேங்க்ஸ் வெண்ணிலா. ஏய் பப்பரமிட்டா, நோ சொல்லு. எதுக்கு சொல்லணும்? ஓகே, பாஸ்ல எவ்வளவு வச்சிருக்க? நிறைய வச்சிருக்கேன், சேலரி ஃபுல்லா இருக்கு. அப்போ ஃபினிஷ்ட், ஜோலி முடிஞ்சது இன்னைக்கு உனக்கு. பாத்துக்கலாம் எம்கே. டேய் ராஸ்கல், எம்கே என்ன பல்ல பேத்துருவேன். மேடம், அடுத்து ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? இப்ப கொண்டு வந்தீங்கல்ல, இது எல்லாமே இன்னொரு செட் பார்சல் பண்ணிருங்க. இல்ல 2 செட்டா பார்சல் பண்ணிருங்க. என்ன வெண்ணிலா? ஓகே. அண்ணா, இப்ப ஆர்டர் பண்ண மாதிரி இன்னும் 2 செட் கொண்டு வந்துருங்க. ஓகே மேடம். வெண்ணிலா, தேவையில்லாத வேலை பாக்குற. இதையாவது முடியாதுன்னு சொல்லலாம்ல. பதில் சொல்றாளான்னு பாரு. ரொம்ப காசு வச்சிருக்கியோ? ஆமான்னு சொன்னேன்ல. மாமா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறோம், நீங்க சாப்பிடலாம்ல. போங்க போங்க, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. மச்சான், இப்போ அம்மா ஸ்டூபிட் இடியட், இத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கேன், கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா உனக்கு? ஏதோ நீ ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்ல சேர்ந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கின மாதிரி இப்ப எதுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு இருக்க? ஆளும் சைஸும் பாரு, எங்கிட்ட மட்டும்தான் மொழிய உருட்டுவா. அவளுக்கு 2 பேரும் தலையில நல்ல மிளகா அரைச்சிட்டு இருக்காளுங்க, பார்த்துட்டு பல்ல காட்டிட்டு நிக்கிறா. எம்கே, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்போ இவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி கொடுக்கறதுனால என்ன தப்பு? நான் தப்புன்னு சொல்லல வெண்ணிலா, உன் பட்ஜெட்டுக்கு ஒத்து வரணும்ல. ஒண்ணு நீ வேற ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் இருந்திருக்கணும், இல்லைன்னா நீயே சிம்பிளா ஏதாவது ஆர்டர் பண்ணி இருந்திருக்கணும், ஜூஸ் அந்த மாதிரி. எதுக்கு இவ்ளோ ஹெவி ஃபுட் ஆர்டர் பண்ணி கொடுத்த? இதுக்கு எவ்வளவு பில் வரும்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு வந்தாலும் நான் கட்டிக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். சேலரி வச்சிருக்கேன்.
நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையே சொல்ற பத்தியா? சரி, அப்படியே செலவானாலும் என்னோட காசு தானே செலவாக போகுது. உங்களுக்கு என்ன? நீங்க என்னமோ உங்க சம்பளத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரியும் அதை எடுத்து நான் செலவு பண்ற மாதிரியும் எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? என்ன எப்ப உங்க கபாலி டியூட்டி இப்படிதான், ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியலன்னா தலையை கவுந்துக்குவாரு. அவரை மாதிரியே நீங்களும் ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியலன்னா தலையை திருப்பிக்கிறீங்க. நீ இரு, இப்ப பில் வரும் பாரு. எவ்வளவு வந்தாலும் நான் கட்டிக்குவேன். கட்டிக்கோ கட்டிக்கோ. இந்த வரேன். ஏய். பில் நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். ஆஹா. மேடம் பில். கொடுங்க. என்ன பில்லுன்னு சொல்லி புக் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது புக் இல்ல, அதுக்குள்ள பில் இருக்கும் பாரு. ஏய் பப்பரமிட்டா, என்ன மூஞ்சி தங்கி போச்சு? ஒண்ணுமில்ல. எவ்வளவு வந்திருக்கு பில்? 8200 ரூபாய் வந்திருக்கு. நான் சொன்னேன்ல. சரி, சேலரி எவ்வளோ? 8000. ஓகே, பேலன்ஸ் 200க்கு என்ன பண்ண போற? பஸ்ஸுக்கு காசு 100 ரூபாய் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, அப்போ 8100 ரூபாய் வச்சிருக்க. இன்னும் 100 ரூபாய்க்கு என்ன பண்ண போற? மாவாட்டுற வேலை இருக்கான்னு கேட்கவா? மாவாட்டணுமா? நான் இப்ப அந்த மிலிட்டரி சார் வீட்டுக்கு போகணும்ல. மாவாட்டிட்டு போ. எம்கே. என்ன எம்கேக்கு என்ன அப்படி குழையுது குரலு? எம்கேக்கு என்ன வச்சிருக்க? எப்படி எப்படி கூப்பிடுவ? என்ன எம்கே என்ன அப்படித்தானே கூப்பிடுவ. இப்போ என்ன எம்கே? என்ன இப்ப என்ன பண்றது? 100 ரூபாய் குறையுது. அதான் சொன்னனே, போய் மாவாட்டு. லேட் ஆயிருங்க. ஓ, அப்ப மாவாட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்க. ஏய் வெண்ணிலா, நல்லாத. நான் இப்ப போகணும், இல்லனா எங்க சார் திட்டுவாரு. அந்த மிலிட்டரி சார் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் நான் புக் வாங்கிட்டு போலேன்னா எங்க சார் திட்டுவாரு. அந்த சாரும் கரெக்ட் டைம்க்கு வரலன்னா திட்டுவாரு. சரி, நான் வேணா பே பண்ணட்டா? வேண்டாம். அப்புறம் நீ எப்படி பே பண்ணுவ வெண்ணிலா? நான் என்கிட்ட இருக்கிற 8100 ரூபாயை கட்டிடுறேன். பேலன்ஸ் 100 rupees நான் தரவா? இல்ல, அந்த 100 ரூபாய்க்கு பதிலு மாவாட்ட சொன்னா நீங்க ஆட்டிடுறீங்களா? அப்படிங்க அவளை மாட்டீங்களா? அவ்வளோ அமௌண்ட்டையும் நான் பே பண்றேன்னு சொல்றேன், வேண்டாமா? ஆனா இந்த மாவாட்ட வைக்கிறதுலதான் இவளுக்கு ஒரே குறி. இல்ல, நீங்க 100 ரூபாய் கொடுத்தாலும் அதை நான் திருப்பி கொடுக்கணும்ல. இப்ப salary வேற இல்ல, நான் எப்படி கொடுப்பேன்? இப்ப நான் எங்க அப்பாவுக்கே என்ன பதில் சொல்லன்னு தெரியல. நான் ஏதோ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரும்னு நினைச்சேன். இந்த அறிவு முதல்ல இருந்திருக்கணும். உனக்கா இல்லைனாலும் நான் வந்து சொன்னேன்ல, அப்பவாது இருந்திருக்கணும். இப்ப என்ன பண்றது? நோ ப்ராப்ளம் வெண்ணிலா, அந்த 8200 rupees நான் பே பண்ணிடுறேன். அதை நான் உங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது? நீ கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணும்ல. வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னது? நான் யூஎஸ் கிளம்புற வரைக்கும் என் கண்ணிலேயே படக்கூடாது. அதுவும் இல்லாம இந்த இப்ப பண்றியே டார்ச்சர், அது பண்ணக்கூடாது. நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும். எங்க வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. ஓகேவா? என்ன டீல் ஓகேவா? என்ன அழுக ஸ்டாப் ஆயிடுச்சு? மேடம் பில். இதுல 8100 ரூபாய் இருக்கு. மீதி 100 ரூபாய்க்கு என்னோட வாட்ச் தர்றேன். அப்புறமா வந்து காசு கொடுத்துட்டு வாட்சை வாங்கிக்கிறேன். மேடம் வாட்சா? அதெல்லாம் வாங்குறது இல்ல மேடம். 100 ரூபாய் தானே சார்? இங்க பக்கத்துல கவர்மெண்ட் லைப்ரரி இருக்குல்ல, அங்கதான் நான் லைப்ரரியனா இருக்கேன். நான் நாளைக்கு வந்து மீதி 100 ரூபாய் கொடுத்துட்டு வாட்ச் வாங்கிக்கிறேன். என்ன மேடம்? ப்ளீஸ் சார். சரிங்க மேடம், 100 ரூபா தானே? இங்க லைப்ரரியில வேற வேலை பாக்குறேன்னு சொல்றீங்க. நான் போட்டு கட்டிக்கிறேன். நாளைக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்துருங்க. ஆனா வாட்ச் எல்லாம் வேண்டாம். தேங்க்யூ சார். மேடம் நாளைக்கு மறக்காம கொண்டு வந்து கொடுத்துருங்க. கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துருவேன். நான் என்னோட ஃபோன் நம்பர் கூட தர்றேன். வேண்டாம் மேடம் வேண்டாம். உங்களை நம்புறேன். நான் லைப்ரரிக்கு கூட வருவேன். பார்த்துருக்கேன் உங்களை. தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? டேபிள் நம்பர் 18ல உட்காந்துருக்காங்கல்ல, ஆமாங்க சார். அவங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஓகே சார். என் உயிரே போனாலும் உங்களை விட மாட்டேன் எம்கே. ஆஃப்டர் ஆல் இந்த 8000 ரூபாய்க்காக உங்களை விட்டுருவேனா? சாரி, 8200 ரூபாய்க்காக.
எம்கே, நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ இப்படியே பேசிட்டு இருப்ப பிரமிட்டா. இன்னும் 2 வீக்ஸ்ல நான் யூஎஸ் கிளம்பிடுவேன். அப்புறம் நீ என்ன பண்றேன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஏஸ் போயிட்டா எப்படி பாப்பீங்க? ஏய், இல்ல எப்படி பாப்பீங்கன்னு கேட்டேன். ரொம்ப கிளவரா பேசுறோன்னு நினைப்பா. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. அது நீங்க யூஎஸ் போனா தானே நடக்கும். வாட்? எஸ்எம்கே, நீங்க தான் யூஎஸ் போக போறதே இல்லையே. ஹே, ஃப்ளைட் டிக்கெட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பார்க்கலாம். வெண்ணிலா, நீ இந்த மாதிரி என்ன சீண்டினேனா நான் நெக்ஸ்ட் வீக்கே கிளம்பிடுவேன். ஃபர்ஸ்ட் தள்ளி நில்லு. இந்த உரசி உரசி உசுப்பேத்துற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இதுக்கு நான் ஏதாவது சொன்னேன்னா நீ தாங்க மாட்ட. அதுக்காக தான் பேசாம இருக்கேன். உனக்கு நான் எத்தனை தடவை சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் புரியாதுல. சிரிச்சு சிரிச்சு பேசுறான், நம்ம என்ன சொன்னாலும் பொறுமையா இருக்கான்னு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் உனக்காக ஏதாவது ஒன்று பேசினா அதை சொல்றதுக்கு அதை கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு என்னை கார்னர் பண்றீல. உன் இடத்துல நீ இல்லை, வீரா டியூட், கபாலி டியூட், ஐஸ், இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணியிருப்பேன். குழஞ்சு குழஞ்சு பேசுறான், என்ன பண்ணாலும் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வருவான்னு நினைச்சிட்டேல. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ நீ பார்க்குறது ஒரிஜினல் எம்கே கிடையாது. நான் என் ப்ரோவோட கண்ட்ரோலில் இருக்கேங்கிறதுனால இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் இதே மாதிரி உன் சேட்டையை என்கிட்ட காட்டிகிட்டே இருந்தேன்னா நீ ஒரிஜினல் எம்கேவை பார்ப்ப. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ வெண்ணிலா. கஷ்டப்படுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். அடே அண்ணே கபாலி, எங்கடா போன? குடல் குழம்பு வாசம் பிடிச்சிட்டு வரேன்னு தானே போனேன். நான் வாசம் பிடிக்க தான் போனேன். ஆனா அவங்க என்னை ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க. உன்னையும் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்களா? என்ன பண்ண? அந்த கவுந்துட்டான். அப்ப என்னமோ பண்ணியிருக்கான். அடே அண்ணே கபாலி அண்ணே, என்ன பண்ணனே? குடல் குழம்பு இருக்கான்னு கேட்டேன். யாத்த கேட்ட? அங்க ஒரு பொம்பளை பாத்திரம் விளக்கிட்டு இருந்தது. அடே குடல் குழம்பு இருக்கான்னு சர்வத்தை கேட்க வேண்டியதுனடா. பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிற பொம்பளை கிட்ட போய் எதுக்கு கேட்ட? எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கிட்ட தான் நான் கேட்பேன். சரி கேட்ட, அப்புறம்? அந்த பொம்பளை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருச்சு. சரி அப்ப வர வேண்டியதானே? இல்ல, அங்க ஒரு பொம்பளை மாவாட்டிக்கிட்டு இருந்தது. அந்த பொம்பளையும் விடல, அங்கேயும் போய் கேட்டிருப்ப. ஆமா. சரிதான்டா, சரிதான். யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்கள விட்டுட்டு இருக்கிற பொம்பளைகிட்ட பூரா போய் பேசிட்டு இருந்திருக்க. குடல் குழம்பு இல்லையா இங்க? இல்லையா வர வேண்டியதானே? இல்ல, மாவாட்டிட்டு கஷ்டப்படுதே, நான் கொஞ்சம் ஆட்டி கொடுக்கவான்னு கேட்டேன். என்னக்கா உங்க ட்ரீட் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. எங்க உங்க கூட வந்தவங்களை எல்லாம் காணோம்? அவங்க சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. உங்களை தனியா விட்டுட்டா? ஆமா, அது இருக்கட்டும். உங்க கருப்பட்டி எங்க? ஏய் கபைசு, என்ன? சரி, என் நவாப்பழம் எங்க? கேரு, ஓவரா பேசிட்டு இருந்தேன்னா வாயிலே குத்திடுவேன். சரி, உங்க டியூட் எங்க? கப்பைசு ராஸ்கோல். ஏக்கா ஏக்கா, என்னக்கா சொல்லி விரட்டி விட்டீங்க அந்த அண்ணனை? ஏன் எங்க போயிட்டாரு? நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்தோம்க்கா சாப்பிட. இப்ப பாருங்க, எங்ககிட்ட காசை கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டு வாங்கன்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. இந்த திமிரு பிடிச்ச கப்பைசு ஏதாவது சொல்லியிருப்பா என் செல்ல குட்டிய. இந்த கப்பைசு ராஸ்கல் எதுக்கு என் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டார்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே? பிடிக்கலன்னு சொன்னா விட்டுட்டு போயிருவேன். அதானே? அப்படி சொல்லுங்கக்கா. இங்க பாரு, என் டியூட்டுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல. அதனால நீ அவரை தொந்தரவு பண்ணாத, உன் வேலையை பார்த்துட்டு போ. நானு, என் டியூட், என் வீரா 3 பேரும் எப்போ ஒன்னா இருப்போம். எங்களை பிரிக்கலான்னு பாக்குறியா? நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு உங்க ஒய்ஃபோட இருப்பீங்க, உங்க டியூட்டி இருக்க கூடாதா? அப்படி கேளுங்கக்கா. அப்படி நான் சொல்லல, என் டியூட் தானே வேண்டாங்கிறாரு. அடே அண்ணே கபாலி, வேண்டாம்னா அப்படி விட்டுட்டு போக வேண்டியதுனடா. எதுக்கு பின்னாடியே போகணும் திரும்ப திரும்ப? இப்ப கூட பாரு, இந்த அக்காவுக்கு காசு செலவாயிர கூடாதுன்னு பின்னாடியே போறாரு. தேவையா அவருக்கு? என் டியூட் பாசக்காரர்டா. பிடிக்கலனா அந்த பாசத்தை எதுக்கு வைக்கணும்ங்கறேன். டியூட், என் நவாப்பழம் அப்படிதான் பண்ணும். அது ஒரு பிடிவாதம் பிடிக்கிற முரட்டு குழந்தை. அதை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அவரை எதிர்த்து பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. சரிதான், உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்டனா? அட கப்பைசு ராஸ்கோல், என் வீராவே எதிர்த்து பேசுறியா நீ? என் எம்கேவை பத்தி யார் பேசினாலும் நான் கேட்பேன். கேளுங்கக்கா கேளுங்க, எனக்கு தேவதே. இனிமே வாயை திறந்தா என்னன்னு கேளுங்க. சீ, இதுக்குதான் இந்த புருஷ முண்டாட்டி சண்டைக்கு நடுவுலையும் லவ்வர் சண்டைக்கு நடுவுலையும் போகவே கூடாதுங்கிறது. ஏய், என்ன லவ்வர்ஸ்ங்கற? இந்தா வாயை மூடிட்டு இருந்துரு. டியூட், இந்த அக்காவும் வர வர அவர மாதிரியே கொண்டுட்டுது. என்னக்கா? காய்ச்சல் வந்த குழந்தை மருந்து சாப்பிட மாட்டேன்னு அழுது அடம் பிடிக்க தான் செய்யும். அதுக்காக அம்மா
மாமாவா? மாமா தான், எங்க கேஸ் மாமா. அந்த அளவுக்கு ஆயி போச்சா? ஆமா டியூட், எதுக்கு உங்களை அவர் கூட இருக்க சொன்னாரு எங்க மாமா? நீங்க எப்பவும் அவர் கூடயே இருந்து அவரை சந்தோஷமா வச்சுக்கிடணும்னு தான். இல்லாட்டி அவர் லீவ் டேஸ் போர் அடிச்சு போய் சீக்கிரம் கிளம்பிடுவாரு. அதுக்காக தான். ஏன்னா அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸான விக்கி கூடயும் சண்டை போட்டாச்சு. சோ அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைல்ல, அதனாலதான் உங்களை அவர் கூட சேர்த்து விட்டுருக்காரு. அப்படியா சங்கவி? ஆமா. ரைட்டு. இப்ப இதுல இருந்து தாங்கள் கூற வருவது என்ன? ஒண்ணும் இல்ல, என் அம்மா பழத்தை அது போக்கலையே விடுங்க. நீங்க போயிட்டு சும்மா சும்மா அவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா 12th முடிச்ச கையோட யுஎஸ் போய் தனியா இருந்து இன்ன வரைக்கும் அங்க இருக்கிறவரு. அவருக்கு தெரியாதா எதை எப்போ எப்படி பண்ணணும்னு? நீங்க என்னமோ உங்க டியூட்ட ஒண்ணும் தெரியாதவரு, ஒரு முடிவை தெளிவா எடுக்க தெரியாதவரு நினைச்சு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் அப்படி இல்ல, அவர் வேற. சந்தோஷம்க்கா, சந்தோஷம் சந்தோஷம். ரைட்டு. அப்ப நீங்க எல்லாம் ஒரு தெளிவான முடிவோட தான் இருக்கீங்க. ஆமா. அப்ப நாங்க தான் ஒண்ணும் புரியாம நடுவுல கடந்து சிக்கிக்கிட்டு இருக்கோமா? அதுல என்ன சந்தேகம் டியூட்? ரைட்டு, போயிட்டு வாங்க. பாய் கபாலி டியூட். கப்பீஸ் ராஸ்கோல் கேடி. பாய் வீரா டியூட். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வீரா, இந்த கப்பீஸ் கேடிய பத்தியா? முதல்ல எல்லாம் எப்படி எதுக்கெடுத்தாலும் நீலிக்க நீர் வடிச்சுக்கிட்டே திரிவா. இப்ப என்ன போடுறான்னு பாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல சின்ன பிள்ளைல ஏதோ தரமான சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவரு 12வது முடிச்ச கையோட அமெரிக்காவுக்கு போயிட்டார்ல, அதனால எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதே இந்த பிள்ளை நம்ம அண்ணனை பார்த்ததும் முதல்ல அழுதுகிட்டே போயிருந்திருக்கு. என்ன சொல்ற வீரா? அப்ப என் டியூட் லைஃப்ல இவன் எனக்கு முன்னாடி வந்துட்டாளா? உனக்கு உன் கவலை. என் டியூட்டை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. எனக்கு தெரிஞ்சு உன் டியூட் உன்கிட்ட இல்ல, அந்த அக்கா கிட்ட தான் இருக்காரு. சரி விடு, இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. நமக்கு என்ன, நம்மளும் எல்லாரையும் மாதிரி வேடிக்கை பார்ப்போம். ஏ ஐசு, பாத்துட்டீங்களா? இன்னைக்கு யார் கூட ஐஸ் நம்பர் விளையாண்டுட்டு இருக்கா? இல்ல, கோயிலுக்கு தான் வந்தேன். ஐஸுக்கு வர வர பக்தி ரொம்ப கூடி போச்சு போலயே. அடிக்கடி கோயில்ல ஆள் தெரியுது. ஆமா, இருக்க கூடாதா? இருக்கலாம் இருக்கலாம். அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தாவா? நடந்து நடந்து கோவில தேய்க்கிற மாதிரி தெரிஞ்சது. ஐசு, ஆமா, அப்படித்தான் தெரியுது. ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்க வேண்டியதானே? எவ்வளவு இடம் இருக்கு. உட்காந்துக்கிட்டே படிச்சா தூக்கம் வரும்ல, அதனாலதான் நடந்துகிட்டே படிச்சேன். அதெல்லாம் இருக்கட்டும், உன் பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. என்ன விஷயம்? சரி, சுப்பு வந்தானா? ஐசு, சுப்பு வந்தானான்னு கேட்டேன். வந்தாரு. வந்தானா? அதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அதான் கேட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போறானாம்ல. அப்படியா? ஆமா. சரி, அவனுக்கு ஏதாவது பதில் சொல்லி அனுப்புனியா? இல்ல. ஏன் ஐசு? அதுக்கு தானே வந்தான். போன் நம்பர் ஏதோ உங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவர் போன் நம்பர் கேட்கவும் இல்ல, நான் கொடுக்கவும் இல்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன ஐசு, கடன் கடன் எதுவும் கேட்க போறியா? என்கிட்ட ரூபா இல்ல. அதெல்லாம் இல்ல. சரி, அப்படின்னா கேளு. இல்ல, நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதலை பத்தியா? இப்ப என்ன திடீர்னு? கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்ல, இப்ப என்ன திடீர்னு அதுவும் என்கிட்ட வந்து கேக்குற? உங்ககிட்ட தான் கேட்கணும். ஒரு விஷயம் இருக்கு, சொல்லுங்க. அத பத்தி நான் என்ன சொல்றது? அத பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல ஐசு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அது சம்பந்தமா ஏதாவது கேட்கனா கேளு. நீ அப்படிதான் கேட்க போறேன்னு நினைச்சேன். என்னமோ சம்பந்தமே இல்லாம வந்து கேட்டுக்கிட்டு இருக்காது என்கிட்ட போய். சரி, அத பத்தி ஒன்னும் சொல்ல தெரியலைன்னா வேண்டாம். நீங்க காதலிக்கிற ஐடியால இருக்கீங்களா? இல்ல ஐசு, இப்ப வீட்டுக்கு போனதுக்கே சைக்கிள்ல காத்து இல்ல. அது காத்தடிக்கிற நிலைமையில தான் இருக்கேன். ஏங்க என்னங்க? அப்புறம் என்கிட்ட போய் இப்படி கேட்டா என் நிலைமை உனக்கு தெரியுமா தெரியாதா? காதலிக்கிற நிலைமையில நான் இருக்கேன். சரி, இப்ப இல்ல. உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம்? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கடன் நிறைய இருக்கு ஐசு, அதை அடைக்கணும். எப்பா, உங்ககிட்ட போய் இதை கேட்டேன் பாருங்க. ஐசு, நீ நல்ல வசதியான வீட்டு பொண்ணு, காதல் அது இதுன்னு யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்கும். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ஐசு. எனக்கு இப்போ முதல்ல ஒரு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சு சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் கடன் அடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியும். ஆமா, இப்ப நீ எதுக்கு திடீர்னு இதை பத்தி என்கிட்ட காட்டுட்டு இருக்க? ஒண்ணுமில்ல. இல்ல, ஏதோ இருக்கு. ஒண்ணும் இல்லங்க. ஐசு, நீ இப்பெல்லாம் ரொம்ப தலைய குனியறியே, என்னாச்சு உனக்கு? இல்ல, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
ஆனா நீங்க பேசுறத பார்த்தா சொல்லவா வேண்டாமான்னு தெரியல. சொல்லு சொல்லு, என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயக்கம்? அது ஆ, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். கோவிலுக்கு வந்த இடத்துல உங்களை பார்த்தாலாம், என்கிட்ட சொல்லி விட்டா. உன் ஃப்ரெண்டா? அது யாரு? யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், நீ தானமா சொன்ன, அதனால கேட்டேன். சரி, இப்ப அந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? இப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன் அதையே போய் சொல்லு. சரி, அவ உங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொன்னா அப்படியெல்லாம் இந்த காலத்துல எந்த பொண்ணு வெயிட் பண்ணும்? அவ வெயிட் பண்ணுவா. அந்த பொண்ணை வேற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லு. அப்படியே போய் சொல்லிடுறவா? சொல்லிரு. அப்புறமா நீங்க வருத்தப்படக்கூடாது. நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? இப்ப என் வருத்தமெல்லாம் எனக்கு இந்த பரீட்சையில பாஸ் ஆகி வேலை கிடைக்கணுங்கிறது தான். சரி, நாளைக்கே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வைங்க. நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்குது, கடன் எல்லாம் சீக்கிரம் அடைச்சிட்டீங்க. அப்போ எப்படியும் கல்யாணம் பண்ணுவீங்கல்ல? கல்யாண வயசெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல? அப்போ அந்த பொண்ணு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா நீங்க அந்த பொண்ணை கன்சிடர் பண்ணுவீங்களா? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாம நான் எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? நீங்க கன்சிடர் பண்றேன்னு சொல்லுங்க, அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன். யார் ஐஸ் அந்த பொண்ணு? அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஒருவேளை பார்த்துருக்கலாம், கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி வருவா. கோவிலுக்கு அடிக்கடி வரும்னா எவ்வளவோ பேர் வராங்க போறாங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும் ஐசு? எனக்கு தெரியாதுப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். ஐசு, ம், அந்த பொண்ணு பேர் என்ன? ஐசு, அதான், ஐஸ்வர்யா, அதேதான். குச்சி ஐசு, கேட்டுட்டே இருக்கல. நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். கேட்டுக்கிட்டே இருக்கியா? கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா அப்ப பதில் சொல்லு. அதை நான் எதுக்கு சொல்லணும்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. ஐசு, அந்த பொண்ணு பேர் மட்டும் என்னன்னு சொல்லு. முதல்ல வேலை கிடைக்கட்டும், சம்பளம் வரட்டும், கடன் எல்லாம் அடைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்றேன். சரியா? பாய், போயிட்டு வரேன். ஐசு, அட குச்சி ஐசு, நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னன்னு குழப்பி விட்டுட்டு போறா பாரு. ஒரு பாட்டையும் விடுறதில்ல. எல்லா பாட்டும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா பாட்டையும் வச்சு வாங்கிடுறது. சவுண்டையாவது குறைக்கிறாரான்னு பாரு. கொல்ல பக்கம் வரைக்கும் அலறுது. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நீ வர வேண்டும், குடியிருக்க நீ வருவதென்றால் வாடகை ஒன்று தர வேண்டும். வாடகை எவ்வளவுடா தரணும்? என்னங்க இங்கேயா இருக்கீங்க? வேற எங்கடா இருப்பேன்? பாட்டு சூப்பரா இருக்குங்க. தலைவர் பாட்டுல சூப்பரா தான் இருக்கும். இந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட நீங்க கேப்பீங்களாங்க? ஏன் கேக்குறதுக்கு என்ன? பழைய பாட்டுலங்க. ஓல்ட் இஸ் கோல்ட் ஆல்வேஸ். சரிதான். சரி சொல்லுங்க, வாடகை எவ்வளவு தரணும்? அதெல்லாம் டூலெட் போர்டு பார்த்து முறையா வாடகைக்கு வீடு இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு வர்றவங்களுக்கு தான் வாடகை எவ்வளவுன்னு சொல்லுவோம். திருட்டுத்தனமா குடி வந்தவங்களுக்கு எல்லாம் வாடகை என்னன்னு சொல்ல மாட்டோம். பாரா. ஆமா, குடி வந்ததுக்கு அப்புறம் வாடகை எவ்வளவா? சரி, கேட்காம வந்துட்டேன். இப்போ வாடகை எவ்வளவுன்னு கேட்டா சொல்லலாம்ல, கொடுப்போம்ல. அதுதான் அந்த பாட்டிலேயே சொல்லியிருக்காங்களே. அதுதான் எப்பவோ உங்ககிட்ட கொடுத்துட்டேனே. இந்த புதுசா கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? வேற ஏதாவது வாடகைன்னா கேளுங்க. போங்க. சரி, அப்போ எனக்காவது வாடகை கொடுங்க. நான் எதுக்கு கொடுக்கணும்? நீங்களும் தானடா கேட்காம குடி வந்திருக்கீங்க. அப்போ அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. அடி ராஸ்கல், பதில் பேச தெரியலன்னா அப்படியே மழுப்பிடுறது. தங்கப்பில்ல, ம், மைனிட்ட போன் போட்டு கேட்டீங்களாடா? எப்படிங்க கேக்குறது? போன் போட்டு தான்டா. எனக்கு கூச்சமா இருக்கு, இதெல்லாம் எப்படி போய் கேக்குறது? கூச்சமா இருக்கா? சரியா போச்சு. ஏங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வேணா கேக்குறீங்களா? அடியே, என்ன போய் என்ன வேலை பார்க்க சொல்ற? இல்லங்க, எங்க அண்ணன் கிட்ட. மச்சாங்கிட்டயா? இதெல்லாம் எப்படி அவர்கிட்ட போய் நான் கேட்பேன்? சங்கட்டமா இருக்காது? யாருக்கு? உங்களுக்கு. ஏன் எனக்கு இருக்க கூடாதா? எங்க அண்ணன் கிட்டே போய் மைனிக்கு பூ வாங்கிட்டு போங்கன்னு சொன்னவர் தானங்க நீங்க. அடே, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புன்னு சொல்லல, இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்டே போய் அப்படி சொன்னவர் தானே நீங்க. ஏன் உங்க அண்ணன் கிட்டேன்னு இழுக்குறீங்க? உங்க அண்ணன் என்ன? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் டி. சிக்கினீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்ப கேளுங்க. அடி, அவர் சம்பந்தப்பட்ட விஷயம்னா கேட்டுருவேன். இது உங்க மதனை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அதை போய் நான் எப்படி கேட்கறது? நீங்க தான் கேட்கணும்.
சரி கேட்டு பாக்குறேன். எங்க வேணா நேரா போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடவா? மலரே, ஐஸ்வர்யா சவுண்ட் மாதிரி கேக்குது. எங்க ஐஸ் வர்றா, ஒளிஞ்சுக்கோங்க. ஒளிஞ்சுக்கிடவா? ஏய், நான் உன் புருஷன்டி. எங்க ஒளிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஐஸ் ஏதாவது நினைப்பா துணி காய போடுற இடத்துல கூட விடாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. இது என்னது அநியாயமா இருக்கு? என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசக்கூடாதா? அதுவும் என் வீட்டுல. எங்க ஒளிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. போங்க ஒளிஞ்சுக்கோங்க. மலர், ஐஸ் வா ஐஸ். காலையில தான் உங்க வீட்டு பக்கம் வந்தோம். நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. அப்படியா? ஆமா, நீ எந்திரிச்சதும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தனே, சொல்லலையா? சொல்லல மலரு, மறந்துருப்பாரு. துணி காய போட்டுட்டு இருக்கியோ? ஆமா ஐசு, கோவிலுக்கு போயிருந்தோம். அதனால காலையில துவைக்கல, இன்னைக்கு ஊற வச்சுட்டு போயிருந்தேனா, இப்பதான் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கேன். என்ன ஐசு? ஒண்ணும் இல்ல மலரு. ஏன் ஐசு என்ன பண்ற? ஐசு, எனக்கு எதுக்கு இப்ப முத்தம் கொடுத்த? சும்மாதான். என்ன ஐசு? ஒண்ணும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா மலரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது நீ எனக்கு முத்தம் கொடுத்ததுல இருந்தே தெரியுது. அதான் என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மலரு, நேரம் வரும்போது சொல்றேன். ராஸ்கல், ஒண்ணும் இல்லைங்கிறா, நேரம் வரும்போது சொல்றீங்கிறா, உளறிக்கிட்டு இருக்கா. சரி, அண்ணன் எங்க? இங்கதான் இருக்காரு. இங்கேயா? ஆமா, என் மனசுல. ஆ, ஐசு, இந்த மாதிரி நான் ஏதாவது சொன்னா உடனே என்ன திட்டுவ. இப்போ என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் எதுக்கு உன்னை திட்ட போறேன்? திட்ட மாட்டேன். அப்படியா? அந்த அளவுக்கு மாறிட்டியோ? ஐசுக்கு வெக்கமெல்லாம் வருது. போ மலரு. போவோம் வா, 2 பேரும் உள்ள போவோம். குடிக்கிறதுக்கு ஏதாவது தர்றேன் வா. என்னங்க என்னங்க, பாத்தீங்களா ஐசு பேசிட்டு போறத? பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஐஸ்வர்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் நிலைமை சொந்த வீட்லயே சொந்த பொண்டாட்டியே திருட மாதிரி ஒளிஞ்சு நின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அடி ராஸ்கல். ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு? போங்க, நான் போறேன். ஓய் ஓய் பொண்டாட்டி. போயிட்டேன்.